ஹலோ வீவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நடிகர் விஜய் அண்ணனை பற்றி தான் பார்க்க போகிறோம். விஜய் அண்ணா இப்போ அரசியலுக்கு வந்ததெல்லாம் விஷயமே இல்லைங்க. அதை பற்றி பிறகு பேசுவோம். அண்ணன் நாளைய தீர்ப்புன்ற ஒரு படத்தில் அறிமுகமானாருங்க. அவர் வரும்போது ஏகப்பட்ட பேர் கிண்டல் பண்ணாங்க. அவர் கிண்டல் பண்ணாத ஆளே கிடையாது. இவரெல்லாம் நடிகரா, இவரெல்லாம் ஒரு ரசிகரா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கிண்டல் பண்ணி ஏகப்பட்ட பஞ்சாயத்தை சந்திரிச்சு இப்போ வந்திருக்கார ஒரு இடம் பெரிய இடங்க. யாராலையும் எதிர்பார்க்காத இடம். தமிழ்நாட்டில் ஆக்டர் அப்படின்னா விஜயை தவிர்த்துட்டு ஒரு நடிகர் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா முக்கியமான நடிகரில் விஜய் முதல் இடத்துல இருக்காரு. கிட்டத்தட்ட 200 கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருக்காருங்க. 200 கோடி ரூபா சம்பளம். அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியலுக்கு வர்றாருன்னா அவர் ஒரு காரணம் இல்லாமல் வரமாட்டார். எல்லாத்தையும் அவர் நினச்சா இன்னொரு 10 படம் நடித்தார்னு வச்சுக்கோங்க, இன்னொரு 1000 கோடி ரூபா சம்பாதிக்கிற ஒரு தொழில், 1000 கோடி ரூபா சம்பாதிக்கிற ஒரு தொழிலை விட்டுட்டு நான் அரசியலுக்கு வர போகிறேன் அப்படின்னு அறிவிச்ச உடனே தமிழ்நாட்டில் பாதி பேர் பாதி கட்சி ஆடிடுச்சு. என்னடா திடீர்னு ஒருத்தர் அரசியலுக்கு வரேன்னு சொல்கிறாப்புல அப்படின்னு. அவர் ஏன் அந்த பணத்தெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வர்றாருன்னா தமிழக மக்களுக்கு ஏதாவது பண்ணணும், தன்னை வாழ வச்ச மக்களுக்கு ஏதாவது இறங்கி பண்ணணும். கஷ்டப்படுற மக்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எம்பிட்டு மக்கள் இருக்காங்கன்னு தெரியுமாங்க. அன்றாட 800 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு கூலி வேலைக்கு போகிற ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க. அந்த மக்களுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்ம மூலியமாக அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தாங்க அவர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் உண்மையிலே அரசியலுக்கு வர்றது நிறையா பேர்த்துக்கு பிடிக்காமல் இருக்கும். இவர் அரசியலில் ஜெயிச்சிருவாரா, வளர்ந்துருவாரா அப்படின்றதெல்லாம் தாண்டி அவர் வர்றதுக்கு முன்னாடியே யோசிச்சுட்டு தான் இறங்கியிருப்பாப்புல. நம்ம இறங்கணும்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். இதில் ஏகப்பட்ட பேர் அவரை எப்படியாவது ஒரு இடத்த லாக் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களையும் தாண்டி நான் நிற்கிறேன், என்னை ஜெயிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறையா பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு மீட்டிங்கில் பேசினா கூட ஒரு சின்ன ஒரு அறிக்கை விட்டால் கூட அது பெரிய அளவில் உலகம் முழுக்க போய் சேருதுங்க. அவர் நாளைய தீர்ப்புன்ற ஒரு படம் அறிமுகமாக போகும்போது அவரை ஏகப்பட்ட பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க. நாளைய தீர்ப்பு படம் உங்களுக்கு தெரியும். அவர் நடிக்கும் போது நீலாம் ஒரு நடிகனா, நீலாம் மேலே வந்துடுவா அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து படம் கண்டினியூவாக அவர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அப்பா விஜயகாந்த்கிட்ட பேசி அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு கொடுத்து செந்தூர புகையில் ஆக்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் வளர்ந்து ஒரு இடத்துல நின்று இப்போ இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காருன்னா அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டத்தைப்பட்டு அந்த ஒரு இடம் வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவர் சும்மா சாதாரணமாக வந்துட்டாரா அப்படிலாம் கிடையாதுங்க. படம்ன்றது நடிக்கணுங்க. இறங்கி ஒரு மோஷனில் ஒரு சின்ன கேட்சப்பில் நடிக்கணும். ஒரு சின்ன ஷாட்டில் கூட அதை கண்ணால் காமிக்கணும், ரியாக்ஷன் காமிக்கணும். ஏகப்பட்ட விஷயங்க. அதெல்லாம் விட்டுட்டு அவருக்கு பிடிச்சது நடிப்பு சிறந்த தொழில். அவர் ஒரு மாஸ்டர் ஹீரோங்க. மாஸ்டர் படம்லாம் பார்த்துருப்பீங்க, சரியான படம் மாஸ்டரு. நான் எல்லா படத்தையும் பார்ப்பேன். இப்போ கடைசியாக கோர்ட்டு படம்லாம் செதற விட்டாப்புல. கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வசூலுங்க. தமிழ்நாட்டில் முக்கால்வாசி படம் விஜய் நடிச்சிருந்தா ஹிட்டு. ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும், ஏன் இன்னும் நிறையா படத்தை நடிச்சுட்டு பணத்தை சம்பாதிச்சுட்டு உட்காந்துட்டு போகலாமே, மகன் இருக்கா ஜாலியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போய்க்கினே இருக்கலாங்க அவர் நினச்சா. ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியலுக்கு வரேன், என்னோடய மக்களுக்கு, என்னை வாழ வச்ச மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு தாங்க அவர் அரசியலுக்கு வராரு. நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன் அப்படிலாம் கூட இருக்கலாம். ஒரு சில பேர் வீடியோ பார்த்துட்டு என்னடா சும்மா பேசிக்கிருக்காங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு இடம் அவரை கூப்பிடுது, கொண்டு போய் உட்கார வைங்க. அவர் ரிலீஸ் பண்ண பாட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், தமிழன் கொடி பறக்குது. இப்போ எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டில் பாதி இடத்துல ரேடியோவில் ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆட்டோலேருந்து கார்லேருந்து மைக் செட் இருந்துச்சு, கல்யாண வீட்டிலேருந்து காது குத்துலேருந்து எல்லா இடத்துலையும் அந்த பாட்டு ஓட ஆரம்பிச்சிது. பாட்டு சரியான வைரல். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் கிடச்சா அந்த பாட்டை கேளுங்க. உண்மையிலேயே அது சரியான பாட்டு தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த பாட்டு. தமிழக மக்களுக்கு பாதி பேத்துக்கு அந்த பாட்டு பிடிச்சிருக்கும். போய் டைம் கிடச்சா போய் ப்ளே பண்ணி பாருங்கள், சாங்கை வைப் பண்ணுங்கள்.